ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் தகவல். இப்போ யாராச்சும் உங்களுடைய அட்ரஸ் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களோட ஸ்டேட், அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் உங்களுடைய டவுன், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர், அது போல் நிறைய சொல்லுவீங்க. இன்னும் ப்ரீஃபாக வேணும்னா உங்களோட கண்ட்ரியை சேர்த்துப்பீங்க. ஆனால் இதோட தாண்டி உங்களால் நிறைய லொக்கேஷன் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் பிக் பேங்கால் தான் இந்த ஃபுல் யூனிவர்ஸை கிரியேட் ஆச்சுன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பேர் பிக் பேங்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள். ஸோ வெல்கம் டு மை சேனல் தகவல். ஸோ பிக் பேங்னா என்ன? பிக் பேங்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. இது சயின்டிஸ்ட் பிலீவ் பண்ணுறாரு. இந்த பிக் பேங்கால தான் இந்த யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் டைம், எனர்ஜி, சன் நிறைய எல்லாத்தையும் கிரியேட் ஆச்சு. ஆனால் அதுக்குன்னு ஏர்த்தும் இதே போல் கிரியேட் ஆச்சுன்னா இல்லை. அதுக்கு தான் ஏர்த் ஃபார்மேஷன். ஸோ ஏர்த் ஃபார்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்த் எப்படி வெடித்து குட்டி குட்டி பீசஸாக இருந்தது. ஸோ அது ஒன்றுக்கு ஒன்று மோதி பெரிய பீஸ் ஆச்சு. பெரிய பீஸை பெருசாக ஆகி இந்த ஏர்த் சைஸ் மாதிரியான பெருசாக ஒன்று ஆக்குச்சு. ஸோ ஆனால் அப்போ இது மாதிரி வாட்டர் லேண்டில் இல்லை, வெறும் ஃபயர் பால் போல் இருந்தது நம்மளுடைய ஏர்த். ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு பெரிய மீட்டிராய்ட்னா எரிக்கல். ஸோ ஒரு பெரிய மீட்டிராய்ட் நம்மளுடைய ஏர்த்தை கிராஷ் ஆச்சு. ஸோ அதுதான் இந்த வாட்டர் லேண்டு செப்பரேட் ஆகி அப்படி அதுக்குன்னு கான்டினென்ட்ஸ் அப்படியே இப்போ இருந்த போல இருந்துச்சுனால இல்லை, அதுக்கும் நிறைய ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு கடைசியாக ரெஃபரன்ஸ் புக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது போல் ஆனதுக்கப்புறமா எல்லாம் இருக்குது. ஸோ தண்ணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிது. தண்ணி ஃப்ளோ ஆகும்போது தான் எப்படி நம்ம ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி வச்சோம்னா புழு வருதோ அது போல் ஒரு தண்ணியை தேங்கி இருந்த ஒரு இடத்துல பாக்டீரியான ஒரு புழு ஃபார்ம் ஆச்சு. அதுதான் இந்த ஹோல் வேர்ல்டே கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுலேருந்து தான் நிறைய ஃபிஷ், ஸ்வைல்ஸ், சீல்ஸ்னு நிறையான மெரைன் அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இன்க்ளூடிங் அனிமல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் வெளியில் வந்துச்சு, லேண்டுக்கு வந்தது, கொஞ்சம் எல்லாம் வாட்டர்லேயே இருந்துச்சு. ஸோ வாட்டர் இருக்கிறது இன்னைக்கு நம்ம சொல்கிறது மெரைன் அனிமல்ஸ். ஸோ வெளியில் வந்த அனிமல்ஸ்லேருந்து ஒரு வகையான டைப் தான் டைனோசர். ஸோ டைனோசர்ஸ் பீரியடில் ஸ்டார்ட் ஆகுது தான் கிரெட்டேஷியஸ், செட்டிஷியஸ்னு நிறைய பீரியட்ஸ். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கும், நீங்களே அது கேட்டுக்கோங்க. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய எரிக்கல், அதாவது ஒரு பெரிய இன்னொரு மீட்டியாய்டு நம்ம ஏர்த்தை கிராஷ் ஆச்சு. ஸோ அப்போ எப்படி நமக்கு தேங்காய் கீழே போட்டால் அப்படி பெரிய பீஸை ஒன்று முடியும், அந்த பெரிய பீஸ்லேருந்து குட்டி பீஸை வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ராட் ஆகிறோமோ அது போல் ஒரு இடத்துல விழுந்தது, யூஎஸ்ஏல விழுந்தது அப்படி ஃபுல் வேர்ல்டே கவர் பண்ணிக்குது. ஸோ அதுதான் அதனால எல்லா அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், வாட்டர்னு எல்லாமே அழிஞ்சிச்சு. ஸோ பிளான்ட்ஸ் சாப்பிட்டு இருந்த ஹெர்பிவோர்ஸ் அழிஞ்சிருச்சு, ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்டு இருந்த கார்னிவோர்ஸும் அழிஞ்சிருச்சு. இப்போ வெறும் இருக்கிற ஹைபர்னேட்டிங் அனிமல்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஹைபர்னேட்டிங் அனிமல்ஸுக்கும் ஈஸியாக இருந்துச்சுனாலும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப டஃப் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஐஸ் ஏஜ் பீரியட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஐஸ் ஏஜ்னால் வெறும் இந்த ஏர்த் ஃபுல்லாக அப்படியே வாட்டரால் ஃப்ரோசன் ஆகி ஃப்ரீஸ் ஆகி இருந்தது. ஸோ அந்த டைமில் அந்த கோல்ட்லெஸ்ஸில் இருந்த மீதி இருந்த டைனோசர்ஸோ ஃபுல்லாக அழிஞ்சிச்சு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு டைனோசரையும் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்த டைம்னதுக்கு அப்புறமா தான் அதாவது ஏர்த் சன்னிக்கிட்ட அந்த வாட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி திருப்பி நார்மல் வாட்டர் லேண்டும் அப்படின்னு நார்மலாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் திருப்பி இந்த மாதிரி ஒரு புழுவை ஆரம்பிச்சு திருப்பி இந்த லேண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வாட்டர்னு எல்லாத்தையும் ஆரம்பிச்சது. ஸோ இந்த டைமில் அனிமல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குற அனிமல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நாமளும் வந்திருக்கோம். அதுலேருந்து நாமளும் இது போலயே வந்துட்டோம்னா இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மைக்கீஸாக தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஏர்லி ஹியூமன்ஸ்லேருந்து நம்மளோட கிடச்சிருக்கிற ஸ்கெலிட்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஏர்லி ஹியூமன்ஸ் 1.2 மீட்டரில் இருந்திருக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட 4 feet. இந்த ஹைட் சிம்பன்சி இருக்கிற ஹைட் அளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து இப்போ தெரியுது நம்ம மைக்கீஸ்லேருந்து டிரைவ் வந்திருக்கோம். நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணினால்தான் இன்வென்ஷன் ஆஃப் பீன், இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர்னு நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால அப்படியே நம்மளோட நாலேஜ் யூஸ் பண்ணி இப்போ இதனால மாடர்னாக இருந்திருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்காக நான் என்னென்னு கொடுக்குறேன்னா, டெல் மீ அபவுட் அப்டேட் அண்ட் ரிவைஸ், டெல் மீ அபவுட் ஹிஸ்ட்ரி, சாரா பிளஸஸ் பாயன் அவங்க அதெல்லாம் எழுதிப்பட்டிருக்குது. இது ஹியூமன்ஸுக்கு வந்தது.
ஸோ வந்து இது ஹியூமன்ஸால் தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ ஹியூமன்ஸில் நடந்த World War I, World War II பற்றியானதாக இருக்கும். இதுவே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்பேஸ் பற்றி என்னென்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் ஸ்பேஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய தகடூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ ரேட்டிங்ஸ் தாங்க 5க்கு வந்து உங்களுடைய விஷயம் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.